கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இன்றைய நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் வேத ஆராய்ச்சிக்காக இயேசுவின் ஆடுகள், த சீப் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ஆடுகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை பின்தொடரக்கூடிய ஆடுகளாக இருக்க வேண்டும். அவைகள்தான் என் ஆடுகள் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்கிறார். இயேசு நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார். அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறபடினாலே அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். ஆகையினாலே அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் பின்னே கடந்து செல்கிறது. யோவான் 10:28 சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்றென்றும் ஒரு அழியாத வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆடுகள், அதாவது ஆடுகளாகிய நாம், நித்திய ஜீவனை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. இந்த உலகத்தில் கெட்டு போகக்கூடிய நிறைய பேரை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவை ஒருவர் பின்பற்றும் போது ஒருபோதும் அவர் கெட்டு போவதே இல்லை. நித்திய நித்தியமாக தேவனோடு அவர் என்றென்றுமாக வாழுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதை போல ஒவ்வொருவரும் அவரோடு கூட வாழுவார்கள். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுகிறதும் இல்லை. இயேசுவினுடைய கரங்களிலிருந்து ஒருபோதும் யாரும் பறித்துக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அது இயேசுவினுடைய ஆடுகளாக இருக்கின்றது, அவருடைய மந்தையாக இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 14-15 வசனங்கள், நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கின்றேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினாலே நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். மேய்ப்பனாய் இராதவர்கள், கூலிக்காக மேய்க்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? ஓனாய் வருவதை கண்டவுடனே மந்தை விட்டு ஓடி விடுவார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவைகளிலிருந்து நம்மை காக்கத்தக்கதாக, பிசாசினுடைய அந்த கோர பற்களுக்கு காக்கத்தக்கதாக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். பிதா அவரை அறிந்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா அறிந்திருக்கின்றார். அதே போல இயேசுவும் பிதாவை அறிந்திருக்கிறார். அதனால்தான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பிதாவினுடைய சித்தம் செய்யவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். பரலோக பிதா, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்,
என்று பரத்திலிருந்து திருவுளம் பற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு நபருக்கு அந்த விதமான ஒரு வார்த்தைகளை சொல்லவே இல்லை. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், எத்தனையோ முற்பிதாக்கள் இருந்தார்கள். இந்த உலகம் அவர்களை கொண்டு வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்தது. இறுதியிலே தன்னுடைய குமாரனை அனுப்பினார். சர்வ உலகமும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் திருமணம் பற்றினார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, இன்றைக்கு நாம் ஏன் இயேசுவை பின்தொடர்கிறோம்? ஏன் இயேசுவினுடைய ஆடுகளாக இருக்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு நாம் ஏன் செவி கொடுக்கிறோம் என்றால், பிதாவாகிய தேவன் அவரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கின்றார். இந்த பூமியிலே ஒரு நல்ல மேய்ப்பனாக, பிரதான ஆசாரியராக, மீண்டும் வந்து நம்மளை அழைத்து போகக்கூடியவராக இயேசுவானவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கின்றேன். என் ஆடுகளே எனக்கு தெரியும். மேய்ப்பனுக்கு நிச்சயமாக ஆடுகள் தெரியும். மேய்ப்பனுக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது. அவன் ஒரு சத்தம் விடுகின்றான். அந்த சத்தத்தை கேட்டு அது தன்னை மந்தையிலே இணைத்துக் கொள்ளுகிறது. அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆடுகளுக்கு அவனுடைய சத்தம் கேட்டவுடனே மந்தையோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறது. ஆக மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறது ஆடுகள். அதை போல நீங்கள் நானும் இயேசுவின் சத்தம் கேட்டு அந்த மந்தையிலே நாம் இருக்க வேண்டும். இயேசுவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். காணாம ஒரு கல்யாண வீட்டில் என்ன நடந்தது? மரியாளுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்தது. ஆனால் மரியாள் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் கச்சாடிகளை வைக்க சொன்னார், அங்கே தண்ணீர் நிரப்ப சொன்னார், இப்பொழுது முண்டு கொடுங்கள் என்று சொன்னார். ருசியுள்ள ஒரு திராட்சை ரசம் அந்த கல்யாண வீட்டிலே பரிமாறப்பட்டது. அப்ப அற்புதம் செய்தது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லவா? ஆக முதல் நூற்றாண்டிலே நாம் பார்க்கும்போது இயேசுவை பின்பற்றின சீடர்கள், இன்னும் திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஏன் 100க்கு அதிபதியை பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அங்கே சொல்லுகின்றான். அந்த ஒரு வார்த்தைக்காக அவன் காத்திருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுப்போம் என்றால் இந்த பூமியிலே அவருடைய மந்தையின் ஆடுகளாக நாம் இருப்போம். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதபடியாக இயேசு சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தார். இரண்டாவது, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார். இயேசு வழியாகத்தான் இந்த ஆடுகள் கடந்து செல்ல வேண்டும். நானே வாசல் என்று சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு வாசலாக இருக்கிறபடினாலே அந்த வாசல் வழியாகத்தான் எல்லா ஆடுகளும் கடந்து செல்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லி வைத்திருக்கின்றார். இயேசுவை அல்லாமல் எனக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுவை அல்லாமல் நாம் பரலோகத்திற்கு கடந்து செல்ல முடியாது. ஒரே ஒரு வழிதான் வைக்கப்பட்டிருக்கிறது, அது இயேசுவின் வழியாக இருக்கிறது. எனவே நானே வாசல் என்று சொல்கிறார். யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்னைக்கு அநேகர் இந்த வாசல் வழியாக பிரவேசிக்காமல் வேறு வழியாய் பிரவேசிக்க முயற்சி எடுக்கிறார்கள், அல்லது வேறு வழியாய் போகும்படியாக முயற்சி எடுக்கின்றார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே வாசலாக இருக்கின்றார். அவர் வழியாக ஒருவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கிரக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக இயேசுவின் வழியிலே அவன் கடந்து செல்ல வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவை அறிக்கையிட்டு அவன் திருமுழுக்கு பெற வேண்டும். அவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்படியானால் வேறு வழியிலே ஒருவர் செல்வார் என்றால் அவர் ரட்சிக்கப்பட முடியாது. என அன்பானவர்களே, சிந்தியுங்கள்.
மேலே என்ன சொல்லுகிறார்? அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆடுகள் எப்படி மேய்ச்சலை கண்டடைகிறதோ அதே போல அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டாயா? அப்படி பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றே அவர் வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படு. அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், மேய்ச்சலை, மெய்யான மேய்ச்சலை கண்டடைய முடியும். இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், நாங்கள் அவரைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், ஆலயத்திற்கு நாங்கள் தவறாமல் செல்லுகின்றோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த மெய்யான வாசல் வழியாக அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்களா என்று பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். வேலைக்காக, திருமணத்திற்காக, உறவுக்காக, இப்படி பலவிதமான காரியங்களுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, இயேசு உலக ரட்சகராக இருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லுகிறார். வேறொரு வாசல் இந்த உலகத்தில் வைக்கப்படவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கின்றார்கள். என் வழியாக ஒருவன் உட்பிரவேசிக்கும் போது அவன் ரட்சிப்பை பெறுவான். இன்றைக்கு அநேகர் போதகர்களையும் முதன்மைப்படுத்துகிறார்கள், அல்லது சபை மூப்பர்களையும் முதன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களால் தான் அந்த சபைக்கு வந்தேன், அவர்தான் எனக்கு குரு என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், தேவ ஜனங்கள் அனைவருக்குமே இயேசுவானவர் தலையாக இருக்கின்றார். அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே சொல்கிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றான், பல இடங்களிலே மேய விடுகின்றான். அதே நேரத்தில் தொழுவத்துக்கு வரும்போது தொழுவத்திலும் சில ஆகாரத்தை அவன் போட்டு வைக்கின்றான். ஆக வெளியிலும் சாப்பிடுகிறது, உள்ளேயும் சாப்பிடுகிறது. அப்ப திருப்தியாக அந்த ஆடுகள் வளர்கிறது. அதே போல இயேசுவை பின்தொடரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பூரண திருப்தி உள்ளவர்களாக மாறுவார்கள். வனாந்தரத்திலே இத்தனை ஜனங்களுக்கு இந்த 5 அப்பம் 2 மீன் போதாதே என்று சொன்னார்கள். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து அதை ஆசீர்வதித்து இப்பொழுது கொடுங்கள் என்று சொன்னார். திருப்தியாக சாப்பிட்டார்கள். ஆக அவ்வளவு திரளான ஜனங்கள் திருப்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க அறிந்திருக்கும் போது, நித்தியமாக நம்மை வழிநடத்தக்கூடிய அவர் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர சித்தம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், அங்கே 42, 43 வசனங்கள் 2 கல்வர்களை குறித்து நாம் படிக்கின்றோம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஒரு கல்வன் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் இயேசுவின் ஆடாக இருந்தபடினாலே அவன் இயேசுவை விசுவாசித்து கடைசி மணி வேளையிலே இதை அறிக்கை செய்கின்றான். இயேசுவை விசுவாசிக்க கூடிய ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். ஆகையினாலே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று கேட்டுக்கொண்டான். உயிர் போகக்கூடிய அந்த தருவாய் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவனும் மரிக்கப் போகின்றான். இயேசு சிலுவையிலே ஜீவனை பிதாவினுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிற வேலை வந்துவிட்டது. அந்த வேளையிலே இயேசு அவனை பார்த்து, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அன்பான சகோதரர்களே, நாம் ஆண்டவருடைய ஆடுகளாக நாம் இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் நாம் நிச்சயமாக அவரை நாம் அறிக்கையிடுவோம், உலகத்தை பார்க்க மாட்டோம். மற்ற கல்வன் என்ன செய்தான்? அவன் விசுவாசிக்கவில்லை. நீர் கிறிஸ்துவானால்
உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று கேட்டான். இந்த கல்வன் என்ன சொல்லுகிறான்? இவ்வளவு அறிந்தும் நீர் அவரை விசுவாசிக்கவில்லையா? நாமோ நம்முடைய செய்த குற்றத்தின்படியாக நாம் தண்டனையை அனுபவிக்கிறோம், ஆனால் இயேசுவோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அங்கே அந்த கல்வனுக்கு டீச் பண்ணுகிறான். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் எவ்வளவோ தருணங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். மூன்றாவது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஆடுகளை அறிந்தவராக இருக்கிறார். அவைகள் இயேசுவின் பின்னே செல்லுகிறது. ஒரு மேய்ப்பன் பெண்ணாக எப்படி ஆடுகள் கடந்து செல்கிறது? அப்படியே தலையை கீழே போட்டுக்கொண்டு செம்மறியாட்டு கூட்டங்கள் அவர் பிறகாலே போகிறது, மேய்ப்பன் பிறகாலே. அதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சோடுகளின் வழியிலே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் அந்த விதமாக சென்று கொண்டு இருக்கின்றீர்களா? அவருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் நாம் அந்த விதமாக செல்லுவோம். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடைய ஆடுகளாக இல்லாத பட்சத்திலே அனைவரும் செவி கொடுக்க மறுக்கிறார்கள். சில பேர் பாவத்திலே நீடித்திருக்கிறார்கள், கோபத்திலே நீடித்திருக்கிறார்கள், பொய் சொல்வதிலே நீடித்திருக்கிறார்கள், களவு செய்வதிலே நீடித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவருடைய ஆடுகள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர் பொய் சொல்லவில்லையே, அவர் களவு செய்யவில்லையே. அப்படிப்பட்டவரை நாம் பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஆடுகள். என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. உன்னை போல பிறனை நேசி என வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் செய்கிறீர்களா? அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய ஆடுகள். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு மந்தையை அறிந்தவராக இருக்கின்றார். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அறிகிறார். யூதாஸ் காட்டிக் கொடுப்பான் என்பதை இயேசு அறிவார். பேதுரு சேவல் கூவதற்கு முன்னே 3 முறை மறுதலிப்பான் என்பதை இயேசு அறிந்தார். இன்னும் அநேகரை குறித்து நாம் படிக்கின்றோம். அவர் முன்னமே அவர்களுக்கு வரக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே சொல்லுகின்றார். அதே போல நம்மையும் அவர் அறிகின்றார். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நித்திய வாழ்வு. ஆகையினாலே அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் பின்னே கடந்து செல்லுங்கள். ஒரு முறை இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்படியாக அங்கே கடந்து செல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30லிருந்து 35 வசனங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்திலே கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதே போல அங்கே கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அதற்கு சொந்தக்காரர்கள் அதை அப்படியே விட்டு விட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற ஜனங்களாக இருந்தார்கள். அந்நாட்களிலே அப்பொழுது இருந்த அரசு இயேசுவுக்கு விரோதமாக இருந்தது. எப்பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணலாம், எப்பொழுது அவரை சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்யலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்தார்கள். அநேக பிரதான ஆசாரியர்களும்
யூதர்களும் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்துக் கொண்டிருந்த வேளை. ஆனால் அப்பொழுது இருந்த ஜனங்களிலே சிலர் பாருங்க, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அதை அப்படியே விட்டு விட்டார்கள். அதுவும் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை, அது பயன்பாட்டில் இல்லாத ஒரு கழுதை. அதில் உட்காரக்கூடியவர் யார்? அந்த கழுதையை உண்டு பண்ணினவர். அந்த கழுதை மிரளுமா அல்லது அங்கும் இங்கும் நெளிந்து அவரை சுமக்காமல் கடந்து செல்லுமா? அப்படியே கீழ்ப்படிந்தது அந்த கழுதை குட்டி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால் அதை அப்படியே கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறோம். என்னத்தை நாம் கொடுக்கிறோம்? நம்மை முதலாவது கொடுத்திருக்கின்றோமா? நம்முடைய உடைமைகளை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்தவர்களாக இருக்கின்றோமா? இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதையோ தியாகம் செய்திருக்கிறார்கள். முதல் நூற்றாண்டுகளே வீடுகளை கொடுத்திருக்கிறார்கள். நிலங்களை வித்து அதனுடைய கிரைய தொகையை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்திருக்கிறார்கள். பரிமள தைலம், விலையேற பெற்ற தைலத்தை பூசும்படியாக முந்திக் கொண்டவர்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்காக தன்னுடைய சொந்த கல்லறையை கொடுத்திருக்கின்றார்கள். அவருக்காக எத்தனை காரியங்களை செய்திருக்கும் போது நாம் ஆண்டவருடைய ஆடுகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவருக்கு ஒன்றுமே செய்யாமல், நம்மையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை சற்று நீங்கள் யோசிக்கும்படியாக உங்களுடைய சிந்தனைக்கு இவைகளை நான் விட்டு விடுகின்றேன். ஆகையினாலே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆடுகளாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மேலும் ஒரு சகை என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து லூக்கா 19வது அதிகாரம் 4 முதல் 6 வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சகையு அவரை முழுவதுமாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவனாக இருந்தான். அவரை பார்க்கும்படியாக ஆசையாக இருந்தான். ஒரு காட்டுத்தி மரத்திலே போய் ஏறினான். ஆனால் ஆண்டவரோ அவனை பார்த்து உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அவனுக்கு பெரிய ஆச்சரியம். அவரை பார்க்க திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இவனும் அவரை பார்க்கும்படியாக ஒரு மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இயேசுவோ உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அவரை அன்போடு கூட அழைத்து கொண்டு அவன் போகின்றான். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த உபதேசத்துக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். அதான் ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சகைவை போல உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாளைய தினம் நம்முடையது அல்ல அன்பானவர்களே. இன்றைக்கே நீங்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கே செவி கொடுத்து அவருடைய ஆடுகளாக நீங்கள் மாறுங்கள். அவருடைய சித்தம் செய்யும்படியாக உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். 4வது யூதர்களை குறித்து நாம் படிக்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 24 25 வசனங்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இவர்தான் மேசியாவா? இவர்தான் கிறிஸ்துவா? நாம் எப்படி நம்புவது என்ற ஒரு கலக்கம் இருந்தது யூதர்கள் மத்தியிலே. ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்லுகிறார்? நான் என் பிதாவின் நாமத்தினாலே செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். முடவனை பார்த்து எழுந்து நட என்று சொல்லுகிறார். கண் பார்வையற்ற குருடர்களை பார்த்து அவர்களுக்கு கண் வெளிச்சத்தை கொடுக்கின்றார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார். இன்னும் எத்தனை அற்புதங்கள்! இதையெல்லாம் அவர்கள் கண்டும் கேட்டும் இயேசுவை நம்பவில்லை. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறார்கள். நான் சுவிசேஷம் அவரை குறித்து அருமையாக சொல்லுகிறது. இயேசு உலகத்தினுடைய இரட்சகர் என்று சொல்லுகிறது. வானத்திற்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறது. அவரை நாம் விசுவாசிக்கும் போது அற்புதமாக நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண முடியும். சந்தோஷம், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
இதையெல்லாம் அறிந்து கூட அவரை ஏற்றுக்கொள்ள பலவிதமான தடைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. யூதர்கள் மத்தியிலே அந்த விதமாக இருந்தது. தெளிவாய் எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக என்ன சொன்னார்? நான் அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுவோம் என்றால் நாம் இங்கே கர்த்தரை சோதித்து பார்க்கிறவர்களாக இருப்போம். அதனாலே சொல்லப்பட்டுள்ள காரியங்களை பைபிளை நீங்கள் நம்புங்கள். யோவான் 10:26 சொல்கிறது, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசம் வரவில்லை. என்ன காரணம்? அவர்கள் மந்தையின் ஆடுகளே இல்லை, ஆகையினாலே விசுவாசம் வருவதில்லை. இன்னைக்கு அநேகருக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஒரே குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வரமாட்டேங்குது. என்ன காரணம்? தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று ஒன்று சொல்லலாம், மற்றொன்று அவர்கள் மந்தையின் ஆடுகளே இல்லை. நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் மந்தையின் ஆடாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக இயேசுவுக்கு செவி கொடுப்பீர்கள். ஆகையினாலே நீங்கள் மனம் திரும்பும்படியாக வேதம் எதிர்பார்க்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4-5 வசனங்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது, எருசலேமிலே குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இன்றைக்கு அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாவிகள் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பு இந்த உலகத்திலே உண்டாகி கொண்டே இருக்கிறது. சுனாமியிலே மரிக்கிறார்கள், எர்த்குவேக்கிலே மரிக்கிறார்கள். இதே போல சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதாம் அந்நாட்களிலே. அப்பொழுது எருசலேமிலே குடியிருந்த மற்ற எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க மனம் திரும்புவதற்காக இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே காலம் கடைசி காலமாக இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த செய்தியின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக வேற ஆடுகளும் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்திலே உள்ளவைகளை எல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையே நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆம், எனக்கு அன்பான சகோதரர்களே, ஒரே மந்தையிலே நாம் எல்லாரும் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுது அவருடைய மந்தையின் ஆடுகளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய மந்தையின் ஆடுகளாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். வேற ஆடுகள் என்று சொல்லும்போது நம்ம எல்லாம் நினைத்து கூட ஆண்டவர் சொல்லியிருப்பார். முதல் நூற்றாண்டு காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே ஒரே மந்தையாக மாற வேண்டும். உலகம் முழுவதும் ஒரே மந்தை தான் இயேசுவுக்கு இருக்கிறது. அது இயேசுவின் மந்தையாக இருக்கிறது. அவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக இருக்கிறது. அதில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும், நான் ஒருவனாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய ஆடுகளாக நீங்கள் மாறுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமாக நீங்கள் கேட்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் ஆடுகளாக, ஒரே மந்தையின் ஆடுகளாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அவருடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி அவர் கொடுக்கிறதான நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து எங்களை சத்திய பாதையிலே வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, South India. Our mobile number 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.